அண்ணன் சீமான் அவர்கள் எழுச்சி பெறும்போது இந்த திராவிடர்களுக்கெல்லாம் பதட்டம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கொள்ளையடிக்க முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது, திருட முடியாது, ஊழல் செய்ய முடியாது. மக்களை ஏமாற்றி சுரண்டி இந்த திராவிடர்கள் வந்து வசதியோடு வாழ முடியாது. நாம் தமிழர் கட்சி தடை செய்யணும் என்ற அடிப்படையிலாம் பேசுறாங்க. கொள்ளையடிக்குது திமுக, அந்த கட்சியை தடை செய்ய வேணாம். ஊழல் செய்யுது திமுக, அந்த கட்சியை தடை செய்ய வேணாம். மதவாத அரசியல் பேசி மக்களிடம் வந்து மோதல் போக்க உருவாக்குது பாஜக, அந்த கட்சியெல்லாம் நல்ல கட்சி, தூய்மையான கட்சி. தமிழர் உரிமை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி தடை செய்யணும் என்ற அடிப்படையிலெல்லாம் இவர்கள் பேசுறாங்க. பேசட்டும். வருகின்ற 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000 இடத்துல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்படும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் இந்த கழக உடன்பிறப்புகள் அப்புறம் 200 ரூபாய் வாடகை வாயர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் 24x7 அண்ணன் சீமான் அவர்களையே விமர்சித்து பதிவு செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்று கூட நம்ம ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். திமுக பேச்சாளர் மேடையில் வந்து, சீமான் நீ கத்தி பேசுனா நான் கத்தியோடு பேசுவேன் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. அதே போல் எங்கள் சின்னவரை பற்றி, அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றியெல்லாம் நீங்கள்லாம் யாராச்சும் பேசுனா தமிழ்நாட்டிலே நடமாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணன் சீமானுக்கு மிரட்டல் கொடுக்குறாரு. எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் நிறையா பிரச்சனை நடக்குது. இப்போ மலையை உடச்சி விற்கிறாங்க, மண் அள்ளி விற்கிறாங்க, மக்கள் விரோத போக்கு ஆட்சியை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் சீமான் அண்ணனை விமர்சிக்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, 50 வருஷமாக அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காரா, அதனால தான் அண்ணன் சீமான் மீது இவ்வளவு விமர்சனம் வருகிறதா என்று நம்ம யோசிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நின்று களத்தில் போராடணும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில் கருத்தியல் புரட்சி செய்து வருகிறார். ஒரு மாற்று அரசியலை பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் பிறப்பதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் போராடிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் விரோத போக்கான ஆட்சியை கொடுத்து கொண்டு மக்களுக்கு தொடர்ந்து எதிராக இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு இருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்த வாடகை வாயர்கள் பாராட்டிக்கிட்டு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து இவர்கள் வந்து இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எழுச்சி பெறும்போது இந்த திராவிடர்களுக்கெல்லாம் பதட்டம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கொள்ளையடிக்க முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது, திருட முடியாது, ஊழல் செய்ய முடியாது. மக்களை ஏமாற்றி சுரண்டி இந்த திராவிடர்கள் வந்து வசதியோடு வாழ முடியாது. இதற்கெல்லாம் சீமான் அவர்கள் வந்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் நாம் தமிழர் கட்சி அரசியலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ் தேசிய அரசியல் வந்து எழுச்சி பெற்றுவிட்டால் திராவிடம் என்ற சித்தாந்தம் அது இல்லாத ஒன்று. அப்புறம் திராவிடம் என்று பேசி ஏமாற்ற முடியாது, பிற மொழியாளர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது என்ற அடிப்படையில் இவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, அவர்களுக்கெல்லாம் நீ என்ன வேணால் படாத பாடுபடு, ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் ஒரு நாள் நிச்சயம் வென்றே தீரும். இன்று 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்காம 36 லட்சம் மக்கள் மாற்று அரசியலை தேடி வாக்கு செலுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஓட்டு வாங்கினாலும் 1000 2000 செலவு பண்ணணும். ஆனால் இதெல்லாம் கொடுக்காம நாம் தமிழர் கட்சி வாக்கு பெற்றிருக்கு. குறிப்பாக சீமான் அவர்கள் செல்லக்கூடிய இடம்லாம் மக்கள் கூட்டம் வருது, இளைஞர்கள் எல்லாம் அதிக அளவில் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க என்ற வைத்தறிச்சல்ல இவர்கள் வந்து அண்ணன் சீமான் குறித்து தொடர்ச்சியாக பல அவதூறு செய்திகளை சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறாங்க. அதே போல் காவல்துறை அதிகாரி ஒரு சிலர், வருண்குமார் IPS போன்றவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் என்ற அடிப்படையிலாம் பேசுகிறாங்க. கொள்ளையடிக்குது திமுக, அந்த கட்சியை தடை செய்ய வேணாம். ஊழல் செய்யுது திமுக, அந்த கட்சியை தடை செய்ய வேணாம். மதவாத அரசியல் பேசி மக்களிடம் வந்து மோதல் போக்க உருவாக்குது பாஜக, அந்த கட்சியெல்லாம் நல்ல கட்சி, தூய்மையான கட்சி. தமிழர் உரிமை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி தடை செய்யணும் என்ற அடிப்படையிலெல்லாம் இவர்கள் பேசுகிறாங்க. பேசட்டும்.
குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நீ என்ன வேணால் என் மேலே அவதூறு பரப்பு, நீ என்ன வேணால் என்னை வீழ்த்த முயற்சி செய், எப்போதும் என்னை திட்டியே நீ பதிவு போடு, நீ என்ன செய்தாலும் நான் இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவேன், என் கட்சியை வலிமைப்படுத்துவேன், அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. குறிப்பாக தலைமையிலிருந்து நேற்று ஒரு செய்தி, மிக முக்கிய செய்தி அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அந்த செய்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகின்ற 29ஆம் தேதி, இந்த மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000 இடத்துல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்படும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 5 இடத்துல கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. நீ நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேர் விலகி போகிறான், யாராச்சும் ஒருத்தர் கட்சியிலிருந்து விலகிட்டா உடனே சன் தொலைக்காட்சி அவங்க வீட்டுக்கே போயிட்டு நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுத்து அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை பரப்புவாங்க. திமுக கவுன்சிலர் வெளியேறியிருப்பார், திமுக முக்கிய பொறுப்பாளர் வெளியேறியிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் பேட்டி எடுத்து போட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் ஏதோ ஒரு மூலையில் ஒருவர் வெளியேறினா கூட அது மிகப்பெரிய செய்தியாக்கி தமிழ்நாட்டிலே மிக முக்கிய பிரச்சனையாக அந்த பிரச்சனையை மாற்றுவாங்க. ஊடகங்கள் இப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க. நீ என்ன வேணால் வேலை செய், நீ என் கட்சியில் ஒருத்தர் வெளியேறான்னு நீ அந்த செய்தியை மிகப்பெரிய செய்தியாக நீ மாற்றுற. ஆனால் இன்னைக்குனா 1000 இடத்துல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களை நான் என் கட்சியில் சேர்க்க போகிறேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இப்படியெல்லாம் வேலை பார்க்கறதால தான் இந்த திராவிடர்கள் பதட்டத்தில் கதறிட்டு இருக்கானுங்க, கதறானுங்க. தமிழ் தேசிய அரசியல் வென்று விடுமா என்ற அச்சத்தில் ஒவ்வொரு நாளும் பதறி போய் அண்ணன் சீமான் குறித்தே திட்டி 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 பதிவு பண்ணுறான். வேறு எதை பற்றியும் பேசுறது இல்லை. அவர்களுக்கு அரசியல்னால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறது. இப்போ விஜய் வேறு வந்துட்டாரா, விஜய் வேறு திமுக அரசியலை எதிர்த்து பேசுகிறாரா, விஜய் திமுக அரசியலை எதிர்த்து பேசுகிறதாலே விஜயை கூத்தாடின்னு பேசுறது, விஜய் எல்லாம் நேற்று முளைச்ச காலான்னு பேசுறது, அவரெல்லாம் அரசியலுக்கு திமுகவை வீழ்த்த முடியுமான்னு பேசுறது. இப்போ விஜய் திமுகவை எதிர்த்து பேசியதால் அவர் கூத்தாடின்னு கிண்டல் பண்ணுறது. இதே விஜய் திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருந்தா விஜய் ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் அப்படின்னு பேசியிருப்பானுங்க இந்த உடன்பிறப்புகள். திமுகவுக்கு யாராச்சும் ஆதரவாக நின்னா அவர்கள் நல்லவர்கள். திமுகவை எதிர்த்து யார் ஒருத்தர் பேசுகிறாலோ நீ பாஜக, நீ பாஜகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்க வந்துட்ட, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற, திமுகவை எதிர்த்துட்டாலே நம்ம பாஜகலாம் மாறிடுவோம். அப்படி ஒரு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் இந்த வாடகை வாயர்கள், இந்த திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவர்களுக்கு என்னென்னா, ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருப்பாங்க, இவங்க என்ன வேணால் தவறு செய்வாங்க, இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டி பேசவே கூடாது. அப்படி பேசிட்டா கைது செய்வாங்க, சிறையில் அடிப்பாங்க, அடித்து துன்புறுத்துவாங்க. ஆனால் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஆபாசமாக மேடையில் பேசலாம். பெண்களை வைத்துக்கொண்டே மேடையில் பெண்கள் குறித்து அவதூறான செய்திகளை, ஆபாசமான வார்த்தைகளை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ராவணன் போன்றவர்களெல்லாம் பேசலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அண்ணன் சீமான் குடும்பத்தை பற்றி பேசலாம், நாம் தமிழர் கட்சி உறவுகளை பற்றி ஆபாசமாக இழிவுபடுத்தி பேசலாம், விஜய் அவங்க அப்பாவை பற்றி ஆபாசமாக பேசலாம், விஜய் குறித்து ஆபாசமாக பேசலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படியெல்லாம் பேசினா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக மீது நம்ம ஒரு சாதாரண ஒரு விமர்சனத்தை முன் வச்சா கூட, நீ திமுகவை எதிர்த்து பேசுவியா, நீ தமிழ்நாட்டிலே நடக்க முடியாது, உன்னை கொலை பண்ணிடுவேன் என்ற அளவுக்கு விமர்சனத்தை, எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்வாங்க. மிரட்டுறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க. நீ என்ன வேணால் மிரட்டு, நான் என்னுடைய வேலையை தான் செய்வேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் 1000 இடத்துல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் என்று அறிவிச்சிருக்காரு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் கண்டிப்பாக அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமில் இணைவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 5 இடத்துல இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்கு. இப்படியெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வேலை செஞ்சால் இந்த திராவிடர்கள் பதட்டம் அடையாமல் இருப்பாங்களா? பதட்டத்தில் தான் எந்நேரமும் அண்ணன் சீமான் குறித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் 1000 இடத்துல நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்த போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.